ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வசந்த். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிரிக்கெட் லெஜண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூலை 7, 1981 பிறந்து பார்த்துக்கிட்டு இருந்த கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னு கிரிக்கெட்டில் சேர்ந்து இந்தியன் டீமுக்காக விளையாடி 2007 T20 வேர்ல்டு கப்பு, 2011 வேர்ல்டு கப்பு, 2013 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இந்த மாதிரி 3 விதமான கப்புகளை வின் பண்ணி கொடுத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் தான் நம்ம MS தோனி. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேக்கு 5 ட்ராஃபிகளையுமே வின் பண்ணி கொடுத்து சிஎஸ்கே டீமை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் டீமாக வழிநடத்தி கொண்டு வந்த நம்ம லெஜண்ட் MS தோனி அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. சாதனைகளை பற்றி சொல்லணுன்னா எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு கிரிக்கெட்டில் மட்டும். இவரை பற்றி சொல்லணுன்னா கிரிக்கெட்டில் இவர் பார்க்காத வெற்றிகளே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் சிஎஸ்கே டீமுக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தலை மட்டும்தான். இன்றைக்கி அவருக்கு 42 வயசாகுது. இன்றைக்கும் ஒரு பேட் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்குள்ளே வந்தால் அவரை பார்த்து பயப்படாத பவுலர்ஸும் கிடையாது, ஃபீல்டர்ஸும் கிடையாது. அதே மாதிரி அவர் கீப்பிங் பண்ணுறதுக்கு ஸ்டம்புக்கு முன்னாடி நின்னா க்ரீஸில் இருந்து கால் எடுக்கிறதுக்கு எல்லா பேட்ஸ்மேனும் பயப்படுறாங்க. இன்றைக்கும் சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டு இல்லாமல் வேறு கிரவுண்டு, அதாவது மும்பை, ராஜஸ்தான்ங்கிற மாதிரி ஊரில் போய் மேட்ச் ஆடினாலுமே அந்த கிரவுண்டை அவங்களோட ஓன் கிரவுண்ட் ஆக்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் குமிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. இந்த வருஷம் ஐபிஎல்லில் ப்ளே ஆஃப் கூட போகாமல் சிஎஸ்கே தோற்று வெளியே போயிருக்காங்க. இது மேபி அவருடைய லாஸ்ட்டு மேட்சாக கூட இருக்கலாம். எப்படின்னு தெரியல. டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற வார்த்தையை தலை உங்கள் வாயால் இருந்து கேட்கணுங்கிற கோடான கோடி ரசிகர்கள் நானும் ஒருவன். ஹாப்பி பர்த்டே தலை.